சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ஃபோக்கஸ் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இனிய தமிழ் புத்தாண்டு பிறப்பு. அப்போ இந்த புத்தாண்டு பிறப்பில் ராசிநாதர்கள் இருக்க வேண்டிய இடம் மேச ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், சந்திர பகவான், மீன ராசியில் சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் பலமாக நம்மளுக்கு இந்த வருஷத்து பல நன்மைகளை தான் நம்மளுக்கு தரப்போகிறாங்க. இந்த வருஷம் பொதுவாகவே நம்மளுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் சக்ஸஸ் ஆன வருஷம்தான். அப்போ மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இந்த 2026 எப்படி நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்க போகுதுன்னு கேட்குறத பார்க்கலாம். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமான். அறிவான ஜாதகர், அழகான, அன்பான, பண்பான, படித்த ஜாதகர், சிறு வயசுலேயே பிரில்லியண்ட்டான ஜாதகர். எல்கேஜி யூகேஜி 1ஆம் கிளாஸ்லேருந்து 12லேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க்கு. தன்னுடைய இலக்கு, நான் இதுவாகத்தான் ஆகணும்னு சொல்லக்கூடிய இலக்குகள் மேலே சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸஸ், பேங்கிங்கு, இப்படி பெரிய பெரிய படிப்புகளுக்கு அதிபதி நீங்கள் தான். ஆனால் நிறைய பேர் படிச்சுட்டு பெரிய வேலை கிடைக்காட்டிய நர்ஸு, பிஎஸ்சி நர்சிங், டாக்டரு, இந்த மாதிரியான ஒரு வேலைப்பாடுகளில் படிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்களுடைய ஜாதகர் நீங்கள் தான். ஆனால் இருந்திருந்தால் கூட குரு பகவான் உங்கள் ராசியோடைய வீட்டு நேரத்தில் இருக்கிறனால இந்த ஏப்ரல்லேருந்து ஒரு 6 மாதத்துக்கு தான் உங்கள் கஷ்டமே. ஏன்னா படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் நீங்கள் திண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம்தான். ஆனால் இதுக்கு எல்லாமே யோகங்கள் வரப்போகுது. உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல அடுத்து கடக ராசியில் போய் பேசிக்க போகிறாரு. நீங்கள் படித்ததுக்கு உண்டான வேலையும், நல்ல ஒரு சித்தர், நல்ல ஒரு மகான், நல்ல ஒரு ஃப்ரெண்டு, உங்களுக்கு நட்பு கிடைக்க போகுது. பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கு நிரந்தரமான நட்பு இருக்கவே இருக்காது. ஆனால் நட்புக்காக ஏங்கக்கூடிய தருணமுடைய ஜாதகர் நீங்கள் தான். பாசத்துக்காக ஏங்கக்கூடியவங்களும் நீங்கள் தான். ஒரு சில ஜாதகர்களுக்கு, மிதுன ராசிக்கார ஜாதகர்களுக்கும் உங்களுடைய அப்பாவையும் பிடிக்காது, உங்கள் பெரியப்பா சித்தப்பாமாரையும் பிடிக்காது, ஆகாது. அது விதியுடைய தன்மை. அது தாய் ஆகும், தாய் மாமா ஆகாது. அது ஒரு விதியுடைய தன்மையும் உண்டு. உங்களுக்கு ஹோப் பண்ணுறதுக்கு, உங்களை தூக்கி விடுறதுக்கு ஆள் இருக்காது. தவழ்ந்து உளுந்து பிறண்டு எந்திரிச்சு நீங்களாத்தான் ஒரு நிலையான அரச மரம் மாதிரி வாழக்கூடிய தருணம் ஃப்யூச்சரில் இருக்குது. பெண்கள் தான் கொஞ்சம் பாவமே கூட. ஆசை பாசை, அன்பா பண்பா, தன்னை அம்மாவா அப்பாவா அண்ணனா தம்பியா ஒரு நட்பு, ஒரு காதலாக வரும். அந்த காதலில் ஏமாந்துட்டாலே வாழ்க்கை போச்சுடா அப்படின்னு சொல்லக்கூடிய தருணமும் உண்டு. அப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, 2026 ஏமாற்றங்கள் அடையக்கூடிய தருணமுடைய ராசி நீங்கள். ஏமாந்துடாதீங்க வாழ்க்கையில். கர்ம பலனை அனுபவிக்க பிறந்த கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் கர்மக்காரகனாக வந்திருக்காரு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீவனாம்சம், என்ன தொழிலில் செஞ்சு அந்த தொழில் மூலியமாக சாப்பிடக்கூடிய ஜீவனாம்சம். கவனமாக இருக்கணும். நீங்கள் ஓவர் டிப்ரெஷனில், ஓவர் கோபத்தில்,
தன்னையே மாற்றிக்கலான்னு சொல்லக்கூடிய பேச்சு மட்டும் வச்சுக்காதீங்க. வாழணும், வாழ்ந்து காட்டுவேன். கடலில் இறங்கி முத்தை எடுக்கிறதுக்காக கடலில் இறங்கிட்டோம். முத்து கிடைக்கலையேங்கிற சும்மா வெறுங்கையே வராமல் சங்குகளை எடுத்துகிட்டு வந்தால் கூட பொழைச்சிக்கலாம். அந்த மாதிரி படித்த படிப்புக்கு உண்டான படிப்பு வேலை கிடைக்கலையேன்னு விரத்தியில் உங்களை மாற்றிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் மட்டும் வரக்கூடாது. கிடைச்ச வேலை, அப்புறம் பிடிச்ச வேலை. அப்போ கடவுள் நம்மளுக்கு இந்த தொழில் தான் கொடுத்துருக்காருன்னா அந்த தொழில் மட்டும் பண்ணிக்கிங்க. இதுக்காக யார்கிட்டையும் சண்டை சச்சரவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. வாழ்க்கையில் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு தருணம் இந்த 2026 உண்டு. ஒட்டுணர்ந்து போங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நீங்கள் வாழணும்னு சொல்லக்கூடிய ஆசையை மட்டும் வச்சுக்கோங்க. தான் மிதுன ராசிக்காரன் ஒருத்தனை அழிக்கணும்னு கேட்குற எண்ணங்களை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு தான் அது ரிவேஸ் வரும். கவனமாக இருக்கணும் மிதுன ராசிக்கார அன்பர்கள். மிதுன ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சிவாய நம. என்ன நீங்கள் பார்க்கணுன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு டைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீட்டு அட்ரஸ் இங்கே லொக்கேஷன் வரும். வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப், இந்த ஊர் இந்த பேருன்னு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்.